அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி எக்ஸாம் அண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னாக்கா, பிஏ அப்படின்னா வந்து பண்ணாக்கா பிஎஸ்சி முடித்தவங்க ப்ளஸ்ஸு பிஎட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எலிஜிபிள். அப்போது பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎட் முடித்தவங்க எலிஜிபிள். ப்ளஸ் இதில் எம்ஏ படித்தவங்களும் எலிஜிபிள் தான், எம்எஸ்சி படித்தவங்களும் எலிஜிபிள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதுக்கு இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ டெட்டில் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா யூஜிடிஆர்பி எழுத முடியும். அப்போ யூஜிடிஆர்பி யார் எழுதலாம்? பிஏ பிஎஸ்சி வித் பிஎட் முடித்தவங்க ப்ளஸ் டெட்டு பேப்பர் 2 முடித்தவங்க, எம்ஏ எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்க ப்ளஸ் பேப்பர் 2 முடித்தவங்க. அப்போ பேப்பர் 2 யாரெல்லாம் குவாலிஃபைட், டெட்டு பேப்பர் 2 யாரெல்லாம் குவாலிஃபைடோ அவங்க மட்டும்தான் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியும். ஃபஸ்ட்டு. செகண்டு, இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இங்கே மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னா 180 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 180 கொஷின் என்ன பண்ணலான்னாக்கா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 150 + 30. அப்போ இந்த 30 கொஷின்ஸ் அப்படின்றது தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க் வந்து பண்ணாக்க நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களது என்ன பண்ணுவாங்க, இந்த மேஜர் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க, அதர்வைஸ் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ இந்த மேஜர் பேப்பர் சொல்கிறோம் இல்லையா, 150 கொஷினு. இந்த 150 கொஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மேஜரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தால் தமிழில் இருந்து மட்டும்தான் 150 கொஷின் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எந்த மேஜராக இருந்தாலும் சரி உங்கள் மேஜர்லேருந்து 150 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு செப்பரேட்டாக வந்து பண்ணாங்க சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் வந்து பண்ணாங்க 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு. ஸோ அதுதான் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இது யூஜிடிஆர்பி. அடுத்து பிஜிடிஆர்பி எக்ஸாம். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணாக்கா எம்ஏ முடிச்சிருக்கணும், ஆர் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் எம்காம் முடிச்சிருப்பாங்க, அவங்களும் எலிஜிபிள். சரிங்களா? ப்ளஸ் இது இல்லாமல் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎட் முடிச்சிருக்கணும். அப்போ எம்ஏ முடிச்சிருக்கணும், எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், எம்காம் முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும். சார் பிகாம் முடித்தவங்க யூஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள் இல்லையா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரியா? அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அவங்களும் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியாது, ஏன்னா டெட்டுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா நீங்கள் டெட் எக்ஸாம் எழுத முடியாது. டெட் எக்ஸாம் எழுதாதனால நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியாது. யார் பிகாம் முடித்தவங்களும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும். ஆனால் இங்கே வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பியில் எம்காம் முடித்தவங்க எழுதலாம், ப்ளஸ்ஸு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களும் எழுதலாம். சரிங்களா? இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்று. ரெண்டாவது, இதுக்கான மார்க் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கேயும் வந்து பண்ண அதே 180 கொஷின்ஸ் தான். இதை வந்து பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 150 + 30. இங்கேயும் தமிழ் தகுதி தேர்வு, அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது காமன். சரிங்களா? அதே தான் 10th சிலபஸ் உங்களுக்கு வந்து டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த 150 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 150 கொஷின்ஸை 3ஆக டிவைட் பண்ணணும். யூஜிடிஆர்பியில் என்ன சொன்னோம், 150 கொஷினும் நம்ம மேஜர்லேருந்து தான் வரும்னு சொன்னோம். ஆனால் இங்கே 150 கொஷினை 3ஆக டிவைட் பண்ணிக்கணும். என்ன சார் அப்படின்னாக்கா 110 கொஷின் உங்களுடைய மேஜர்லேருந்து மட்டும் வரும். 110 கொஷின் தான் உங்கள் மேஜர்லேருந்து வரும். 30 கொஷின் சைக்காலஜிலேருந்து வரும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா 10 கொஷின் வந்து பண்ணாக்கா ஜிகேலேருந்து வரும். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லேருந்து 110, சைக்காலஜி 30, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கொஷின்ஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான
எக்ஸாம் பேட்டர்ன். அப்போது யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி. யூஜிடிஆர்பி எழுதணும்னா நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாம் முடித்தவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் டெட்டு பேப்பர் 2. அதே மாதிரி பிஜிடிஆர்பின்னு வரும்போது நீங்கள் எம்ஏ, எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம். எம்காம் முடித்தவங்களும் எலிஜிபிள், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களும் எலிஜிபிள். இதுதான் வந்து பண்ணாக்கா ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.